பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நம்மளோட லைஃப்பில் டே டு டேயில் ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி, வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் நமக்கு சேலஞ்சஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வாழ்கிறது தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ எப்பவுமே லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நினைங்க, நமக்கு நல்லதே நடக்கும்னு நினைங்க. என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்றத அதிகமாக பிலீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த நேச்சர் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். உங்கள் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியான விஷயமா மாறும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து சீக்ரெட் புக்ல இருந்து சூப்பரான ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன். எப்பவுமே பிளான்ஸ் வளர்க்குறது அப்படிங்கிறதே ஒரு டிவைனான ஒரு விஷயம். கரெக்டா? நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியும் சரி, மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது ஒரு க்ரீனரியாக பச்சை பசேருன்னு ஒரு மரம் இருந்தால் கூட அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு மைண்ட் காம் ஆகும். அது ஒரு நேச்சரோட கிஃப்ட் இல்லையா? அப்படிப்பட்ட அழகான செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியவும் நமக்கு பாசிட்டிவிட்டியை, ஒரு குட் வைப்ஸை, ஒரு லக்கியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன பிளான்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே ப்ளஸ் வீட்டுக்கு வெளியே எந்தெந்த டைரக்ஷன்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சொந்த வீடெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளான்ஸ் வச்சா நமக்கு லக்கி வருமா, பிளான்ஸ் வச்சா நமக்கு பாசிட்டிவிட்டி வருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு மரத்துக்கும் சரி, ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஆரா இருக்குது, ஒரு பவர் இருக்குது, ஒரு டிவைனிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த சீக்ரெட் ஃபைல் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம சீக்ரெட் ஃபைல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு நல்ல நல்ல வேலைகள்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தைங்க இல்லைன்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டிங் எழுதி குழந்தைலாம் ப்ரெக்னென்ட்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி. எல்லாமே வந்து நான் சொல்கிற விஷயத்தை விட நீங்கள் நம்பி இந்த பிரபஞ்சத்தை சொல்லி வாங்குறது தான். ஸோ அதுக்குண்டான எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன பிளான்ட் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நல்ல மனசோட வாங்கி வைங்க. நான் டைரக்ஷன் போல் கூட தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இது ஒரு நல்ல சேஞ்சை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட சீக்ரெட் ஃபைல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணியிருக்கிற விஷயத்த தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடிகள் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்டோர் பிளான்ஸும் இருக்குது, அவுட்டோர் பிளான்ஸும் இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிளான்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளார் அடிக்கும், நான் பேஜை வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கணும், இடம் இருக்குன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சொந்த வீடாக இருந்தால் இன்னும் நம்ம யார்கிட்டையும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ ஃப்ரீயாக வாங்க வச்சுக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இது உங்கள் ஆஃபீஸ் செட்டப்ஸு, பொட்டிக் அந்த மாதிரி இடங்கள்ல கூட வச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன், அதே மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவிட்டி, ஒரு குட் வைப்ரேஷனுக்கு லக்கி, அதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இந்த சீக்ரெட் ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி நோட் போட்டு வச்சு யூஸ் பண்ணுறது தான். கண்டிஸ்டிக்கு, வேலைக்கு, நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு, ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு அதில் நான் நோட் பண்ணி வைக்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒன்று அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். ஓகேவா? இந்த நெல்லிக்காய் வந்து சின்ன செடியாகவே உங்களுக்கு கிடைக்கும். நெல்லிக்காய்ங்கிறது ஒரு மரமாக மாறும். பட் நம்ம சின்ன மரமாக வாங்கி வச்சு வளர்க்க முடியாதவங்க வந்து சின்ன சின்ன செடி கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து சின்னோண்டு செடியாகவே இருக்கும். நீங்கள் வந்து பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கலன்னா நர்சரிஸ் வந்து நிறைய இருக்குது. ஆன்லைன்லேயும் நர்சரிஸ் இருக்குது. பக்கத்தில் எங்கேயாவது நீங்கள் கூகுளில் செக் பண்ணீங்க, கூகுள் மேப்ஸில் போட்டிங்கன்னா கூட வரும். அங்கே கூட நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நெல்லிக்காய் செடி வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். இது வந்து உங்க வீட்டுக்கு முன்புறமா இருக்கணும், முன்னாடி இருக்கணும். நிறைய பேருக்கு வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கும், ஸோ அங்க வைக்கலாமா அந்த மாதிரி கேட்பீங்க இல்லையா? ஸோ நெல்லிக்காய் மட்டும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும். முக்கியமா இந்த நெல்லிக்காய் நான் ஏன் அப்படின்னா இது நம்ம குபேரருக்கு ரொம்ப உகந்தமான ஒரு செடின்னு சொல்லுவாங்க. ஸோ குபேரர் வந்து தன்னுடைய சொத்து, பணம் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது அவர் போயிட்டு திரும்பவும் எனக்கு இந்த செல்வம் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது நெல்லிக்காய் வாங்கி அதை நெல்லி செடியாக வாங்கி நீ அந்த வளர வளர உன்னுடைய ஃபினான்ஷியலி க்ரோத் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இதை பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இருக்கும் யூடியூப்ல, போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெல்லிக்காய் செடி வளர்க்குறது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க தைரியமா வாங்கி வைக்கலாம். ரெண்டாவது வந்து சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வந்து வாசலுக்கு முன்னாடி வைக்கலாம். எந்த டைரக்ஷன்லனாலும் வைக்கலாம். அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எதுலனாலும் நீங்க வச்சுக்கலாம். முக்கியமா அந்த கொடி வகைகள்லாம் சில பேர் வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் நீங்க ஐதீகம் பார்க்க பர்சனா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு பின்னாடி கூட நீங்க சங்குப்பூ செடி வச்சுக்கலாம். ஆனா வாசல் முன்னாடி இல்லை நாங்க ஐதீகம்லாம் பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறவங்க வாசலுக்கு முன்னாடியே அழகா நீங்க படர விட்டுக்கலாம். இந்த சங்குப்பூல வந்து ப்ளூ கலர் அண்ட் எல்லோ ஒயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ப்ளூ ஒயிட் எது வச்சாலும் ஓகே தான். ஸோ அதுக்கடுத்து வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா துளசியும் கற்பூரவல்லியும். முக்கியமாக இந்த துளசி கற்பூரவல்லி தனித்தனியாக வைக்கக்கூடாது. துளசி செடி வாங்கி கற்பூரவல்லி சின்னதாக ஒரு செடி வாங்கி ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஒரே செடியாகவே வைங்க. இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், இல்லைன்னா நார்த் ஈஸ்ட், இல்லைன்னா நார்த்து. இந்த 3 டைரக்ஷன்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து முக்கியமாகவே நீங்கள் பேக் தி ஹவுஸில் வைக்கிறது நல்லது. பேக் சைடில் மோஸ்ட்லி ஃப்ரண்ட்ல வந்து துளசி நம்ம வைக்க மாட்டோம், கொல்லப்புறம் பின்னாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வைங்க. சப்போஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை வைக்க வேண்டாம், நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை. இந்த கத்தாழையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனி சைட் நீங்கள் வச்சுக்கலாம். ஐதீகம் பார்க்காதவங்க வாசலுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். சில பேர் வந்து வாசலுக்கு முன்னாடி கத்தாழை முள்ளு செடி வைக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த கத்தாழையில சில அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வீட்டுக்கு பின்னாடி நீங்க தாராளமா வச்சுக்கோங்க. நமக்கு பின்னாடி பால்கனி இருக்கும், வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த கத்தாழை வச்சுக்கலாம். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா வாடாமல்லி. இது வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா வச்சுக்கலாம். இந்த வாடாமல்லி செடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீளமா ஒரு ஸ்மெல் வந்து அதுல வாசனை வராது. ஒரு ப்ளூ கலர்ல பார்த்தா வந்து அது பூ மாதிரி இருக்காது, கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல வேணா அடிச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த ஃப்ளவரோட இமேஜ் தெரியும். முடிஞ்சா வேணா நான் இந்த வீடியோல அட்டாச் பண்ண பாக்குறேன். ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில். ஸோ இந்த மூங்கில்ல முக்கியமா நம்ம நாட்டு மூங்கில் கிடையாது, லக்கி பேம்புன்னு சொல்லுவாங்கல்ல, இன்டோர் பிளான்ட். சரிங்களா? இந்த லக்கி பேம்பு வந்து நீங்க வீட்டுல வாங்கி வைங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ இந்த லக்கி பேம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஈஸ்ட் இல்லை நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாம் நீங்க லக்கி பேம்பு. ஓகேவா? ஸோ இன்சைடு ஹோம் தான் வைக்கணும். இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட், இது வெளியிலலாம் நீங்க வச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ள இந்த டைரக்ஷன் பார்த்து அங்க வந்து வச்சுக்கோங்க. ஓகே. ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா மணி பிளான்ட். மணி பிளான்ட்டை பத்தி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மணி பிளான்ட் வீட்டில் வச்சு வளர வளர நமக்கு வந்து ஃபினான்ஷியலி நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மணி பிளான்ட்டுமே நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வீட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் இந்த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து எனக்கு அங்கே இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு வீட்டுக்கு வெளியே வந்து இன்டோர் இன்டோர் மணி பிளான்ட்டும் இருக்கு. அவுட்டோர்ஸ்ல வீட்டுக்கு வெளியில வளர்க்குற பிளான்ட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட வாங்கி நீங்க படர விட்டு வளர்த்துக்கலாம். எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொட்டாஞ்சிலிங்கி. இதுதான் வந்து நான் அப்போ எழுதும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா தொட்டாஞ்சிலிங்கி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். பெருசா அதை காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. இது வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எங்க வீட்டுக்கு முன்னாடி கீழேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் தொட்டாஞ்சிலிங்கி. ஸோ இந்த தொட்டாஞ்சிலிங்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல காலங்காத்தால நம்ம எந்திரிச்ச உடனே நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அந்த தொட்டாஞ்சிலிங்கியை தொடும்போது அதுக்குண்டான வைப்ரேஷன் அதிகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. இந்த தொட்டாஞ்சிலிங்கியோட ரகசியங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ பட் நம்ம இந்த ஆன் தி சேனல்ல நம்ம வெளிப்படையா நிறைய விஷயங்கள் தொட்டாஞ்சிலிங்கி பத்தி சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப ஒரு டிவைனான பிளான்ட், இது கூட நீங்க வாங்கி வைக்கலாம். ஸோ 9வதா வந்து பாத்தீங்கன்னா ஆடதொடை அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த ஆடதொடை வந்து கந்திஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லா விதமான பிரச்சனைக்கும் இது நமக்கு ஒரு நல்ல கிரேட் சால்வா இந்த ஆடதொடை கிடைக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கொல்லப்புறமா நீங்க தாராளமா வளர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து இத எப்படி சொல்றது, இதுல 2-3 வெரைட்டி இருக்கு. குறிப்பிட்டு என்ன வெரைட்டி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் சரியா தெரியல. அதை மட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த 9 விதமான பிளான்ட்டும் நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இது போக என்னென்ன பிளான்ட் எல்லாம் வைக்கலாம்னா செம்பருத்தி பூ நீங்க கண்டிப்பா வச்சுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி எந்த விதமான செம்பருத்தி பூனாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வாசனையான மலர்கள் வைக்கிறதுல நீங்க ஜாதி மல்லி வாங்கி வச்சா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க.
எனக்கு நிறைய பேர் வந்து குருமார்கள் எல்லாம் ஜாதி மல்லி வீட்டில் நீங்க வாங்கி வைங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ரோசஸ் வாங்கி வைக்கணும் நிறைய ஆசைப்படுவோம். ஆனா அதிகமா முள்ளு இருக்கக்கூடியது நீங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம். ஃப்ளவர்ஸா இருக்கட்டும். நமக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட் கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்றேன். பாய்.